ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. எங்கே கிளம்பி போயிட்டுருக்கு என்னென்னு பார்க்குறீங்களா? சினிமா ஷூட்டிங் தாங்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சினிமா ஷூட்டிங் பார்க்க போகிறீங்க. யார் என்னன்னு தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனுங்க. ஆமாங்க, நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னப்போ என்னால் நம்பவே முடியலங்க. இப்போ சினிமா ஷூட்டிங்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு போய் பப்ளிக்காக நம்ம பார்க்கலாம், அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் பர்சனலாக போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே சொல்கிறதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்க. அவர் என்ன சாதாரண மனுஷனா? போனதுமே இந்த கேரவன் பார்த்து தான் ஆசையாக இருந்துச்சுங்க. சரி போய் பார்ப்போன்ட்டு ஃபஸ்ட்டு கேரன் டோர் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தாங்க இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் டோர் பக்கத்துலேயே செம்ம பெரிய மிரர் இருந்துங்க, சூப்பராக. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள என்ட்ரி ஆனது இந்த மாதிரி செட்டப்புங்க. இந்த ஏரோ மார்க் காமிச்சல இது அப்படியே சோஃபாலேருந்து நம்ம டைனிங் டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங்ஸோட செம்ம பெரிய மிரர் இருந்துச்சுங்க. நல்லா மேக்கப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியே. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. கீழே ஸ்டோரேஜ் யூனிட்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த சோஃபா இருக்குல்லங்க, அப்படியே பெட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சுங்க என்டையர் கேரவனில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, டிவி கூட இருந்ததுங்க. கேரவன் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த பிஸ்னஸ்மேன், ஆமாங்க, த லெஜண்ட் சரவணா தாங்க, அவரை தாங்க மீட் பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஏஜ் ஜஸ்ட்டு நம்பர்னு ப்ரூவ் பண்ணுறாரு. ஆமாங்க, இவர் ஒன்றும் அடுத்தவங்க பணத்தில் ஒன்றும் இப்படி செலவு பண்ணலையே, தான் சம்பாதிச்ச பணத்தில் தனக்கு பிடிச்சதை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, ட்ரஸ்ட்டும் வச்சு நடத்துகிறாங்க, ஏழை மக்களுக்கு உதவியும் பண்ணுறாரு. போதும் போலங்க, அவர் என் பொண்ணுக்கிட்ட விளையாட்டெல்லாம் காமிச்சு இந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க வைக்கிறதுக்குள்ள அவர் பெரிய பாடுபட்டுட்டாரு. எப்போதும் போலதாங்க, என் ஹஸ்பண்டு எனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியம், நான் ஆஃபீஸ் வேலையை தான் எங்கே போனாலும் பார்ப்பேன்னு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. குடும்பத்தில் அந்த சினிமா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நடந்துட்டு இருந்ததுங்க. அங்கேயே ஒரு பெரிய ஸ்டால் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என் பொண்ணு ஹைட்டுக்கு ஒரு பெரிய அண்டாவில் மாவு இருந்துச்சுக்கு, எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களையும் சாப்பிட சொன்னாங்க, நான் வேண்டான்ட்டேன். பெரிய சைஸ் பஸ்ஸு மாதிரி இருக்குல்லங்க, இதாங்க கேரவன். லெஜண்ட் இதில் தாங்க இருந்தார். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த கேரவன் யாருக்குன்னு தெரியல, இந்த கேரவனில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுன்சராங்க. ஆமாங்க, நான் என்னவோ போலீஸுன்னு நினச்சேன், பார்த்தா பவுன்சர்னு சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் தான் வேண்டான்ட்டீங்க, சரி டீ அது குடிங்கன்னு சொல்லி அப்புறம் டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தோம். இந்த பிளேஸை பாருங்களேன், இந்த பிளேஸில் தாங்க இப்போ இருந்தோம் நம்ம. இந்த பில்டிங் தெரியுதுல்ல, இந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் தாங்க ஷூட்டிங் நடக்க போகுதான். இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருந்த நம்ம வேஸ்ட்டா, ஷூட்டிங் வேறு பக்கம் நடக்குதா? அப்போ நான் ஷூட்டிங் எல்லாம் பார்க்கணும், வா ஷூட்டிங் பார்க்க கூட்டிகிட்டு போத்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேங்க. என் ஹஸ்பண்டா, அதான் ஹீரோவை பார்த்துட்டில, வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. நான் முடியவே முடியாது, எனக்கு ஷூட்டிங் பார்த்தே அங்கே கூட்டிகிட்டு போத்தாங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேங்க. சரி வா கூட்டிகிட்டு போகிறட்டு போனால் என்னோட பேட்லக்குங்க இந்த ஜெய்ஜாண்டி கப்பலை தாங்க பார்க்க முடிச்சு. ஷூட்டிங்க்கு அப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு திங்ஸாக எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஷூட்டிங்கை பார்க்க முடியலைங்க. ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். சரி ஷூட்டிங்கை பார்க்கலான்னு. இவங்க எல்லாரும் அந்த சினிமா ஷூட்டிங்கில் உள்ளவங்க தாங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3 பெரிய கண்டெய்னர் இருந்துச்சுங்க. ஏதோ ஃபைட் சீன் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்க்கு அந்த சைடு தாங்க ஃபுல் கேரவன் செட்டப் எல்லாம் இருந்தது. இப்போ இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா ஷூட்டிங்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கேமராலாம் போய்கிட்டு இருக்கா. சரி என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்ப்போமேன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தராக எல்லாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கண்டெய்னர் தாங்க சொன்னேன், அதில் தான் வச்சு ஏதோ ஃபைட் சீன் எடுக்க போகிறாங்க போல். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமை வேணுங்க சினிமா ஷூட்டிங்லாம் பார்க்கணுன்னா. ஆமாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் நடக்காது போல். ஒன்று ஆமை விட்ற வேகத்தில் தான் நடந்துச்சு, எதுவும் ஃபாஸ்ட்டாலாம் நடக்கலை. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுல்லங்க, ஒரு மூவி எடுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குல்ல பாருங்களேன். அவ்வளோ வேனில் வராங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் தூக்க முடியாமலாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த மூவியை ஒரே செகண்டில் நாளால் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு குறை சொல்லிட்டு போயிடுறாங்க. யாரும் அப்படி இல்லாமல் அவங்களோட உழைப்புக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லெஜண்ட் சரவணாவோட சினிமா ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னா நியூ ஹார்பரில் தாங்க நடக்குது. நாளைக்கு அங்கே உள்ள ஒரு ஓல்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங் நடக்க போகுது. தூத்துக்குடியில் யாராவது இருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சினிமா ஷூட்டிங் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.